அஸ்ஸலாமு அலைக்கும். கீரை வாங்கினேன் 15 ரூபா. காம்பையெல்லாம் எடுத்துட்டேன். எனக்கு இது 2 நோம்பு திறக்கிறதுக்கு 2 வேளைக்கு இந்த கீரை போதும். சீனி கிழங்கு வாங்கினேன். அழகான கிழங்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக. சீனி கிழங்கு இப்போ சுகர்கார் இருக்குது, அவிச்சு தின்னுங்கிறான். இன்றைக்கி இடியப்பமும் மீன் இடியப்பம் வாங்கிட்டேன், பசியாக இருக்குது. நாளைக்கு அவிச்சு மாங்காய் ஒரு அப்படி தொட்டு திண்டுக்கிற வேண்டியதான், பசியாக இருக்குது. எலுமிச்சப்பழம் தெரிஞ்ச சொந்தக்கார வீட்டில் பறிச்சது தந்தோம். கத்திரிக்காயும் தோட்டத்தில் உள்ளது பறிச்சது, பாவக்காவும் பறிச்சது. ஆனால் வீட்டிலேருந்து பறித்து வந்தால் பிரிசமாக ஏண்டா அதில் யூரியாலாம் போடாமல் சுத்தமாக நம்ம உரம் போட்டு காய்க்க வைக்கிறவளும். அதனால் ரொம்ப பிடிக்கும். எலுமிச்சப்பழமும் அப்படி தான். கீரை இதுதான் நம்மளுக்கு எப்படின்னு தெரியல. வாங்கினது சீனிக்கிழங்கு நம்ம அழகாக்கிது. இது ரெண்டு துண்டு அவிச்சா ஒரு வேலை பசியாக இருக்கும். நாளைக்கு மாங்காய் ஒரு வீட்டில் காய்ச்சது வருது, பழமும் காயும். அதில் தான் ஊறுகாய் போட்டு தொட்டுக்கிறோம், பசியாக இருக்குது. இன்றைக்கி மீன் இடியப்பமும், நைட்டுக்கு என்ன ஆக்கினேன், அவரைக்காய், கோழி அவரைக்காவும் வெங்காயம் மீனும் சோறு சாருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வயசில் நான் எம்மட்டுக்கு நான் ஆக்கி திங்கிறேன், அது பெரிய வேலை. இதுக்கு இடையிலாம் ரொம்ப சோக்கிற பொழைச்ச பொழப்பு மறுபழப்பு, அதுக்கு இது எவ்வளோ பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அதனால் மெடிசனை கரெக்டாக எழுதி தந்தால் கரெக்டாக போடுங்க. அது கொஞ்சம் அது விட்டதை இடையில எனக்கு ரொம்ப குழம்பிட்டு வண்டி. யாருக்குமா நோய் மாத்திரை மருந்து போடாமல் நோய் சமாளிக்கிறேன். அந்த அப்போ தான் நான் ஒரு நாள் மெடிக்கலில் வாங்கிட்டு இருந்தேன். NFCA மாதம் இப்படி சுகர் ப்ரெஷரு எல்லாத்துக்கும் வாங்குறேன்னா மாத்திரை பெரிய கவலையாக்கிறேன். அல்சருக்கும் போடுவேன், இல்லாட்ட நெஞ்சுக்காந்தும். சொன்னால் அதுக்கு ஒரு பையன், சின்ன வயசுக்கார பையனெல்லாம் லாத்தா எல்லாம் போகணுங்க, மோசமான கிட்னி ப்ராப்ளம், அதுக்கப்புறம் கேன்சரு, இதெல்லாம் தீராத நோய் உயிர் போயிடும், அதுக்கு இது நீங்கள் அல்லாஹ் சுக்குர் செய்யுங்க. அப்போ உடனே எனக்கு மனசு ஆறுதல் அடைஞ்சி. இதான் எத்தனை வருஷமாக போடுறோமே, பச்சை பிள்ளைகளுக்கு இருக்கிறேன் இப்போ. சரி, ஞாயிற்று டேட் முடிஞ்சிட்டு வாழ்கிற வரைக்கும் மிச்சம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.